அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன். ஐ எம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஈட் ஸ்பெஷல் பிரெட் போலா ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்லாம் வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ஈட் ஸ்பெஷல் பிரெட் போலா பண்ணுறதுக்கு நாங்கள் 7 பிரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதனோட ஓரங்களை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ 7 பிரெட்டையும் சின்ன சின்னதாக பிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாக 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். கூடவே அரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன். இது 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 முட்டையோட மஞ்சள் கரு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். 6 முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கோங்க. அந்த 6 முட்டையில் 1 முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் 5 முட்டையோட மஞ்சள் கரு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதில் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வேனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல நுர பொங்குற அளவுக்கு அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இது 250 ml இருக்கும். நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், பால் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நல்லா அடி கனமாக உள்ள பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எண்ணெய் கூட தடவி வச்சுக்கலாம். இதில் நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல, அதை சேர்த்துருவோம். இப்போ நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். கூடவே 2 கப் அளவுக்கு, அதாவது 4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாண்ட் மேலே நம்ம இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கோங்க. இப்போ இந்த கடாயை மூடிடலாம். இப்போ நான் அந்த கடாயை மூடிட்டேன். ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கை சுற்றாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. எனக்கு 20 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு அப்படி வேகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஸ்டவ்லே இருக்கட்டும். அடுத்து நாம் 5 முட்டையோட மஞ்சள் கரு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து நல்லா அடித்து விட்டுருவோம். நாம் சேர்த்துருக்க சீனி பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கருவோடு நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மஞ்சள் கருவோட சீனி நல்லா கலந்து நல்லா ஸ்மூத்தாகி வந்துருச்சு. இப்போ இந்த மஞ்சள் கருவை எடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அது மேலே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், சேர்த்தாச்சு. ஃப்ளேம் அதே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். கடாயும் இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நான் கடாயும் மூடி போட்டுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, கை சுற்றாமல். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்தோம்னா அந்த மஞ்சள் கரு அதுவும் நல்லா 10 நிமிஷத்தில் வெந்து வந்துருச்சு. நான் இப்போ குச்சி விட்டு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதில் ஒட்டவே இல்லை. மஞ்சள் கரு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை வெளியில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது. இது ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த சைடெலாம் நல்லா விட்டு நல்லா ஆறி வந்துருச்சு. இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பிளேட்டில் வைக்கும்போதே பாருங்கள், அந்த பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. நம்ம பட்டர் ஷீட் கூட இதில் போடலை, நெய் மட்டும்தான் தடவிருந்தோம். இப்போ இதை நம்ம பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பெருநாளுக்கு இந்த பிரெட் போலா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அரை மணி நேரத்தில் சூப்பரான பிரெட் போலா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். நான் இப்போ நோன்பு திறந்துட்டேன். அதனால் உங்கள்கிட்ட நான் சாப்பிட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பிச்சும் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நல்ல சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது 20 நிமிஷம், அடுத்து முட்டையோட மஞ்சள் கரு சேர்க்கும் போது 10 நிமிஷம், டோட்டலாக 30 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. அந்த மஞ்சள் கரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. அதே நேரம் நம்ம வெள்ளைக்கரு சேர்த்துருந்தோம்ல ப்ரெட்டோட சேர்த்து, அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த வெண்ணெய் போல் இருக்குது. அது வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடுது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எனக்கு வந்து டோட்டலாக 30 நிமிஷம் ஆகியிருக்கு. உங்களுக்கு ஒருவேளை 5லேருந்து 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நோன்பு பெருநாளைக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பிரெட் போலா ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.